மக சீதாதேவி, அவரோட மருமகன் ஸ்ரீராமர். அப்போ ஒரு நபர் வந்து கேக்குறாங்க ஜனக மகாராஜா கிட்ட, அரசே உங்ககிட்ட கல்வி, புகழ், வீரம், செல்வம் எல்லாமே இருக்கு. உங்களோட மக சீதாதேவி, உங்களோட மருமகன் ஸ்ரீராமர், நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு அரசரா நீங்க வந்து இருந்தா இப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஜனக மகாராஜாவுக்கு என்ன வருது? எப்படி இந்த ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் வந்து எப்படி கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசர் நினைக்கிறாரு. ஜனக மகாராஜா நினைச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு யோசிக்கும் போது சொல்றாங்க, இங்க ஒரு இடத்துல ஒருத்தர் இலை சாப்பிட்டு இருப்பாரு, இலைகள் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இலையெல்லாம் சாப்பிட்றவங்க இந்த அரசர் தேடி போறாரு. அங்க ஒரு மனுஷன் இலைய சாப்பிட்டு இருக்கான். உடனே அரசர் கேட்கிறார். அரசர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் சொல்றான், அரசே நீங்க எதற்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனா நீங்க கேட்ட கேள்விக்குரிய சந்தேகம் அதுக்குரிய விட எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச தூரத்துல ஒரு மனுஷன் சாம்பலை சாப்பிட்டு இருப்பான், அந்த மனிதனுக்கு விட தெரியும்னு சொல்றாரு. அப்ப இவரும் தேடி போறார். போன உடனே கொஞ்ச தூரத்துல ஒரு மனிதன் சாம்பலை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாம்பலை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்கிட்டையும் போய் இந்த ஜனக மகாராஜா கேட்கிறாரு தன்னோட சந்தேகத்தை. அப்ப அந்த சாம்பலை சாப்பிட்றவர் சொல்றாரு, அரசே நீங்க கேட்ட கேள்விக்குரிய விட எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில அதிகாலையில தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை இன்னைக்கு சாயந்தரமே இறந்து போயிடும். அந்த குழந்தைக்கு நீங்க கேட்ட கேள்விக்குரிய விட தெரியும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த ஜனக மகாராஜாவும் அந்த இடத்தை நோக்கி, கிராமத்தை நோக்கி போறாரு. எல்லாரும் அந்த பிறந்த குழந்தைய சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த அரசர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் எல்லாரும் வெளியில போங்க, நான் இந்த குழந்தை கிட்ட பேசணும் அப்படின்னோடனே எல்லாரும் வெளியில போனோடனே ஜனக மகாராஜா என்ன பண்றாரு, அந்த குழந்தை கிட்ட போய் பேசும்போது அந்த குழந்தை சொல்லுது, அரசே ஒரு தாய் அந்த தாய்க்கு 4 குழந்தைங்க, அந்த 4 குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு 2 ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. அப்ப ஒரு வயசான முதியவர் பசியில வாடிக்கிட்டு வந்தாரு. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, மூத்த பையன்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ரொட்டி துண்டை நீ என்ன பண்ணு அந்த வயசான முதியவருக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூத்த பையன் என்ன சொல்றான்னா, நான் என்னோட ரொட்டி துண்டை கொடுத்துட்டு நான் இலைய சாப்பிடவான்னு கேட்கிறான். சரியா? 2வது மகன் கிட்ட அம்மா கேட்குறாங்க. அப்பா அந்த பையன் சொல்றான், நான் என்னோட உணவு கொடுத்துட்டு சாம்பலை சாப்பிடவா அப்படின்னு சொல்லி 2வது பையன் சொல்றான். அம்மா 3வது பையன் கிட்ட கேட்குறாங்க. 3வது பையன் என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுத்துட்டு சாகவா அப்படின்னு சொல்லி 3வது பையன் சொல்றான். ஆனா 4வது பையன் கிட்ட அம்மா கேட்கும்போது கேட்கறதுக்கு முன்னாடியே தன்னோட ரொட்டி துண்டை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்துட்டு அந்த மகன் இறந்து போறான். அந்த மகன் தான் இந்த பிறவியில ஜனக மகாராஜாவா பிறந்திருக்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த கதையை முடிக்குது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எல்லா விதமான சகல வசதிகளும் நமக்கு இருக்கும். இறைவன் நம்மளை வந்து படைச்சிருக்காரு. எப்பேற்பட்ட சூழல்ல இப்ப இருக்கிற சூழல்லையும் நம்மளை எதை படைச்சிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு நம்மளோட பிறப்புக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு பிறப்பெடுத்து இந்த பூமியில வந்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க எதையோ ஒண்ணு செய்ய போறீங்க. இந்த இடத்துல அந்த ஜனக மகாராஜாக்கு சொல்லக்கூடிய விஷயத்த திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல்னா என்ன? கொடுக்கிறது. ஈதல் இசைப்பட
வாழ்தல். அப்படி இல்லைன்னா நம்ம பிறப்பு எடுத்துட்டோம்ல, இந்த பிறப்புக்கு என்ன ஊதியம் கொடுக்கிறது? இந்த பிறப்புக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்பேற்பட்ட நபரா நம்மளோட வாழ்க்கையில நல்லா படிச்சு நல்ல மனிதர்களா நம்மளும் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோம் அப்படின்ற திருப்தியோட வாழ்ந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தினம் அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு எந்திரிக்கும் போதே அவருக்கு இன்றைய நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, இன்றைக்கு எனக்கு கிடைச்ச இந்த உணவுக்கு நன்றி, இந்த படிப்புக்கு நன்றி, நான் என்ன செய்ய போறேன் எதிர்காலத்துல அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். பிடிச்சிருக்கா? ஓகே. ஒவ்வொரு மாசமும் இங்க இருக்கிற வாமா ட்ரஸ்டுக்கு வருவேன். வரும்போதெல்லாம் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி ஒரு கதை சொல்லுவேன். இன்னைக்கு சொன்ன திருக்குறளை அடுத்த மாசம் வரும்போது உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க சொல்லணும். இன்னைக்கு என்ன திருக்குறள் சொன்னேன் அப்படின்றது தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? உங்களோட நோட்ல